ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு பேப்பர் குயிலிங்கில் பேசிக்கான ஷேப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஈஸியான, அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக பார்க்குறதுக்கு எலிகண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட் யூஸ் பண்ணி நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸ், வால் டெக்கர், அதுக்கப்புறம் நேம் அல்லது அல்ஃபபெட் லெட்டர் கூட உங்களுக்கு பிடிச்சமான அல்ஃபபெட் லெட்டர் எடுத்துகிட்டு அதில் இந்த ஆர்ட் பண்ணி நம்ம வால் டெக்கராக யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி 3 சைஸில் இருக்கிற மாதிரியான இந்த பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீடில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் 2mm, 3mm, 5mm இருக்கிற மாதிரி ஒரு 3 ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவையான கலர்ஸை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நான் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல, இதுவே நார்மல் கலரில் இருக்குது. மெட்டாலிக் கலரில் இருக்கிற மாதிரியான பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப்ஸும் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதோட ஒவ்வொரு பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப்லையும் எட்ஜில் டபுள் சைடட் டேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம ரோல் பண்ணிவிட்டு அந்த டேப்பை பிரிச்சுட்டு கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப்ஸ் தான். இப்போது குயிலிங் ஸ்ட்ரிப் எடுத்து வச்சாச்சு, நீடில் எடுத்து வச்சாச்சு, அதுக்கப்புறம் க்ளூ அல்லது க்ளூ ஸ்டிக் தேவைப்படும். நார்மலாக இந்த மாதிரியான க்ளூ ஸ்டிக் இருந்ததுன்னா கையில் கம் எதுவும் ஆகாமல் நல்லா ஈஸியாகவே இந்த கிராஃப்டை பண்ணிடுவீங்க. சப்போஸ் இந்த ஆர்ட்டில் நீங்கள் ஸ்டோன் ஒர்க், மிரர் ஒர்க், அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்லாம் ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா அப்போ ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா அந்த ஸ்டோன்ஸ்லாம் நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ ஒரு க்ளூ பாட்டிலில் ஃபெவிகால் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நான் இந்த நீடில் அதுக்கப்புறம் இந்த ஃபெவிகால் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன்ல, அது யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அடுத்து டோம் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்து வச்சுருக்கேன்ல, இது ஜிமிக்கி அல்லது டோம் ஷேப்பில் நீங்கள் பேப்பர் குயிலிங் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த இதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது சர்க்கிள் ஷேப்பில் ஹோல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம செய்ய போகிற குயிலிங் காயில் இருக்கு இல்லையா, அது எந்த சைஸுக்கு வச்சுக்கணும், எந்த சைஸுக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல் இது. அப்புறம் இது ஒரு 3 டூல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது சர்க்கிள் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா சென்டரில் ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும், சுற்றியும் நம்ம சர்க்கிள் மாதிரி இருக்கும். இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன்னா புரியும். அடுத்தடுத்து வர்ற நாட்களில் இந்த மாதிரி இந்த டூலெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணி காட்டுறேன். ஹேண்டில் ஒன்று தான் இருக்கும். இந்த ஒரு ஹேண்ட்லேயே 3த்துக்குமே நம்ம மாற்றி போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நான் பேப்பர் குயிலிங்காக ஒரு நீடில் காமிச்சிருந்தேன்லங்க, அந்த நீடில் மாதிரியே இப்போது பேட்ரி ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான டூல் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு நீங்கள் சாதாரண நீடில் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்டை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இந்த கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேட்ரி ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய நீடில் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இப்போது இந்த நீடில்குள்ளே நான் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் கையில் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ரோல் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேப்பர் குயிலிங் நம்ம ரோல் பண்ணி முடிச்சுட்டு எடுக்கும்போது பிரிஞ்சிருங்க. அதே நேரத்தில் ரொம்ப லூஸாக நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா இது சரியாக வராது. அதாவது கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக வராது. அதனால் உங்கள் கையில் வச்சுட்டு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்து இதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். இது டைட் காயில். இதை நம்ம இயர்ரிங் பண்ணும்போது ஸ்டட்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தலைக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹெட் போர்ஷனுக்கு இந்த டைட் காயில் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். பட்டர்ஃப்ளைன்னு சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சென்டரில் இந்த டைட் காயில் வச்சுட்டு சுற்றியும் பெட்டல்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி கிராஃப்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டாவதாக ஒரு ஸ்ட்ரிப் நான் ரோல் பண்ணியிருக்கேன். இதை நான் இந்த சர்க்கிள் ஷேப்பில் மெஷர் பண்ணுற மாதிரியான இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இதில் வச்சுட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எந்த சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை மெஷர் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். இதை நம்ம லூஸ் காயில் அல்லது க்ளோஸ்ட் காயில்னு சொல்லுவோம். இதை நம்மளோட க்ரீட்டிங் கார்டில் ரோஸ் ஃப்ளவர் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். சர்க்கிள் ஷேப்பில் செய்யக்கூடிய இந்த காயில் உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடாமல் இந்த ஸ்ட்ரிப் கூடயே இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே அட்டாச் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி வச்சுருந்த காயிலுக்கும் இப்போ நான் சுற்றி வச்சுருக்கிற காயிலுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களோட கிராஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லூஸ் விட்டோ அல்லது ரொம்ப டைட்டாவோ பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது 4ஆவதாக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன், எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். இது ரோல் பண்ணிவிட்டு
எட்ஜில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை நான் ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு மேல் பக்கம் மட்டும் ஏதாவது ஒரு சைடு மட்டும் நல்லா அழுத்தி விடணும். இப்போ கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு டியர் ட்ராப் அல்லது ரெயின் ட்ராப் ஷேப்க்கு கிடைக்கும். இதுவுமே வந்து நீங்கள் எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது 5ஆவதாக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்க்கு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் சர்க்கிள் ஷேப்லேயே இதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இது ஒரு ஐ ஷேப்க்கு கிடைக்கும். இப்போ மறுபடியும் அதை கையில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இது டைமண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். அதையே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கரெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது 6ஆவதாக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து நான் கையில் வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மேல் பக்கமாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதையே அப்படியே இன்னொரு பக்கமும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ஐ மாதிரியான ஷேப்பில் இருக்கும். இதுவே வந்து இந்த ஷார்ப்பாக வைக்கிறதுக்கு பதிலாக நார்மலாக வச்சிங்கன்னா ஓவல் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது 7ஆவதாக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இதை ரோல் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் எப்பவும் போல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆல்ரெடி நான் செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, ரெயின் ட்ராப் மாதிரி அல்லது டியர் ட்ராப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பேப்பர் குயிலிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீடிலோ அல்லது பென்சிலோ இல்லை பென்னோ எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இதை வச்சு அதில் வச்சு பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த டியர் ட்ராப் ஷேப்பே கொஞ்சம் கர்வ் பண்ணி ஒரு வளைஞ்ச மாதிரியான ஒரு டியர் ட்ராப் மாதிரி இருக்கும். இதை பெட்டல்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம், லீஃப்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கர்வ் மாதிரி நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம்ல அதோட ஓரத்தை இன்னுமே கொஞ்சம் நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மேங்கோ ஷேப் மாதிரி கிடைக்கும். இதை க்ரீட்டிங் கார்டில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நான் அடுத்த பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 2 ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ட்ரிப் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணக்கூடியது சேம் கலராக இருக்கலாம், இல்லைனா டபுள் கலரில் கூட நம்ம இதை செய்யலாம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் ஷேப்க்கு நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் எடுத்திருந்ததை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு நீடில் யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும். இதை கண்டினியூஸாக நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு பெட்டல் மாதிரி இருக்கும். அடுத்து நான் திரும்பவும் ஒரு பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப் எடுத்து ரோல் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டியர் ட்ராப் மாதிரியும் அப்படியே 3 சைடில் வச்சு நான் இதை ஷார்ப் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு வந்து ட்ரையாங்கிள் மாதிரியான ஷேப்பில் இது நமக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய 5mm ஸ்ட்ரிப் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதை நான் ஒட்டினதுக்கு அப்புறமா இதையும் நான் வந்து நம்ம இப்போ ரோல் பண்ணியிருக்கோம்ல ஒரு நீடில் அதில் வச்சு இதை பெண்ட் பண்ண போகிறேன். இப்படி பெண்ட் பண்ணும்போது சென்டரில் பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹாஃப் மூன் ஷேப் மாதிரி ஒரு கிரசான் மூன் மாதிரியான ஷேப்புக்கு நம்மளுக்கு இது கிடைக்கும். இந்த ஷேப் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்க்ரோல் டைப் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்க்ரோல் டைப் தான். ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டிப் எடுத்துகிட்டு ஈக்குவலாக வச்சுட்டு நான் சென்டரில் ஒரு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நீடில் யூஸ் பண்ணி இதை எப்பவும் போல் இதை நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரெஸ் பண்ண இடம் வரைக்கும் இதை ரோல் பண்ணியிருக்கேன். க்ளூ எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது. நீடில் எடுத்துட்டேன். இப்போது ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுல்ல அதை வந்து ரோல் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் ப்ரெஸ் பண்ணோம்ல அது வரைக்கும் இதை நான் வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இதையே நம்ம அசிமெட்ரிக் வி ஸ்க்ரோலாவோ அல்லது வி ஸ்க்ரோலாவோ ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட் ஸ்க்ரோல் மாதிரியோ கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெட் கலரில் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சென்டரில் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 2 சைட்லேயும் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி நான் இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு வி ஷேப் மாதிரியான ஸ்க்ரோலாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நீங்கள் க்ரீட்டிங் கார்டு பண்ணுறீங்க அல்லது வால் டெக்கர் மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் வந்து செடி மாதிரி அப்புறம் ஏதாவது வெயின் மாதிரியெல்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது பிங்க் கலரில் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருந்தேன். சென்டரில் ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணியிருந்தேன். அது மார்க் பண்ணிவிட்டு இப்போது 2 சைட்லேயும் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி வச்சுட்டு நான் இதை ரோல் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு எஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பேசிக்காக ஒரு 13 ஷேப் வர மாதிரி நான் வந்து இன்றைக்கி இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பேப்பர் குயிலிங் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.